தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. தெரியுமாமா, அந்த மோகன் என்ன மார்க்கெட்டுக்கு போற வழியில பார்த்து உன் புருஷன்கிட்ட உன்னை பத்தி தப்பா சொல்லிருக்கேன், அதையே அவர் நம்பிட்டாருன்னு எகத்தலமா சிரிக்கிறான் மாமா. அப்படியா? அது மட்டும் இல்ல மாமா, என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டு உங்க பிள்ளைக்கு போன் பண்ணி அவரையும் அங்க வர சொல்லிருக்கான். அங்க வந்த பாலா நான் மோகன் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து நிஜன்னு நம்பிட்டாரு. என்னம்மா இது கொடுமையா இருக்கு? ஆமா மாமா, அதை விட கொடுமை, நான் மோகன் கூட சந்தோஷமா பேசிட்டு இருந்ததா இத்தனை நாள் அவன் சொன்னதெல்லாம் அவர் நம்பல. ஆனா இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. இனிமே என் முகத்திலேயே முழிக்காத, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு திட்டிட்டு போயிட்டாரு மாமா. கடவுளே, இது என்ன சோதனை? சந்தேகங்கிறது கொடுமையான வியாதியாச்சே. இத பாரு தேவி, இந்த மோகன் இந்த மாதிரி பழி வாங்குறதுக்கு என்னம்மா காரணம்? வேற ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு சிலர் மத்தவங்கள வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு சிலர் மத்தவங்கள அழ வச்சு ரசிப்பாங்க. இதுல மோகன் ரெண்டாவது ரகம். அவன் ஒரு சைக்கோ மாமா, கெட்ட எண்ணம் புடிச்சவன். சரிம்மா, என்கிட்ட சொல்லிட்டல்ல, அந்த மோகனை நான் ஒரு வழி பண்றேன். அவனை வச்சே
உன்னை நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டுறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. ஆனா ஒண்ணுமா, நீ நிரபராதின்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் பாலா என்ன சொன்னாலும் அதை கேட்டு மனசு உடைஞ்சு போய் மறுபடியும் தற்கொலை முயற்சிக்கு போயிடக்கூடாது. என்ன? சரி, நீங்க இந்த அளவுக்கு எனக்கு தைரியம் சொல்லும்போது நான் தவறான முடிவுக்கெல்லாம் போக மாட்டேன் மாமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏய் டாடி, டாடி, ஏய், ஏய் என்னடி அப்பா கிட்ட உன் சொந்த பிராணம் பாரிக்கிட்டு இருக்கிறியா துரோகி? ஏய் டேய், வாய் மூடுறா. யாருடா துரோகி? கட்டின பொண்டாட்டிய சரியா புரிஞ்சுக்காம மத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தேவிய தப்பா பேசிக்கிட்டு இருக்க நீதான்டா துரோகி. அப்பா, இவ சொல்றத நம்பாதீங்கப்பா. ஏய், நான் வந்து நடக்கிறது டேய், சொல்றதுக்கு சும்மாடா. முன்னாடி நீ வந்து சொல்லி சப்போர்ட்டுக்கு ஆள் தெரியா? டேய், என்கிட்ட பேசுற கேப்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி மனசை புண்படுத்துறவன்லாம் மனுஷனே கிடையாதுடா. சும்மா இருங்கப்பா, உண்மை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. டேய், நீதான்டா உண்மை தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அந்த மோகன் ஒரு அயோக்கியன். அவன் சொல்றத நம்பிக்கிட்டு தேவியை எப்படி அவமானப்படுத்துறிய? டேய், தேவி தற்கொலை பண்ணிக்க போயிட்டா தெரியுமா உனக்கு? நல்ல வேலை நான் காப்பாத்தினேன். ஏப்பா காப்பாத்துனீங்க? இந்த நாய் தொலைவில் விட்டுற வேண்டியதானே? நானாவது நிம்மதியா இருந்திருப்பல்லப்பா. ஏண்டா, எப்படா உனக்கு இப்படி எல்லாம் பேச மனசு வந்தது? அப்பா, இந்த நம்பிக்கை துரோகிட்ட நான் எப்படிப்பா பேசுறது? டேய், உன்னை திருத்தவே முடியாதுடா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தேவி நிரபராதின்னு நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன்டா. அப்பா, அது இந்த ஜென்மத்துல நடக்காதுப்பா. அதுக்கு முன்னாடி இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் பாருப்பா. ஏய், என் கூட வாடே. டேய், பாலா. வாடிங்கடா. இங்க பார், நான் இந்த வீட்டுல நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த குழப்பெல்லாம் சேர்ந்து நீயும் நானும் நிம்மதியா வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க, செய்யற. நான் குற்றம் இல்லாதவன் நிரூபிக்க தீக்குளிக்க கூட தயாரா இருக்குங்க. நீ தீயெல்லாம் குளிக்க வேணாம். இத குடிச்சா போதும். என்னங்க இது, விஷமா? விஷம் இல்லடி, உன் கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்த நாட்டு மருந்து. இந்த பிடிடி, குடி. என்ன பாக்குற? ஏய், ஏங்க, நான் எலும்பு துண்டை கடிக்கும் போது ஆ? ஏர்ல பட்டு ரத்தம் வருமா? அந்த ரத்தம் எலும்பு துண்டுல இருந்து வருதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் அதை ரசிச்சு சாப்பிடுமா? அது மாதிரி ஏன் வயித்துல வளருது உங்க ரத்தம் தெரியாம அத போய் அழிக்க நினைக்கிறீங்களே, இதுல என்னங்க நியாயம் இருக்கு? புதுசு புதுசா கதை விடுறா. பேய் கதை கேட்டு அசராதவண்ணா. நீ சொல்ற நாய் கதைக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். இந்த புடி கொடி. நீ நிம்மதியா வாழணும்னா முதல்ல இத குடி. ஏய், என்ன பாக்குற? லேசா கசக்கும், அவ்வளவுதான். குடி. குடிங்கிறேன். இத குடிச்சிட்டு படுத்தா நாளைக்கு அபாசன் ஆயிரும். புரியுதா? ஆ, ஏய். திரு
என்ன சித்ரா இப்படி பண்ணிட்ட? ஊருக்கு போறேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? என்ன சார் 2 days தானே போயிருந்தேன். உனக்கு தான் அது 2 days, எனக்கு அது 2 மாசம் மாதிரி இருந்தது. மனசுக்கு கால நேரம்லாம் தெரியாது சித்ரா. அது தேவையானவங்களை தேடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த 2 நாள் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சாரி டியர், ஐ எம் ரியலி சாரி. உங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். உங்களுக்காக தானே அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து அத்தை வீட்டுல அவ்வளவு டார்ச்சர் கடையில தங்கி இருக்கேன். இல்ல சித்ரா, வெறும் காசு பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. லைஃப் பார்ட்னரும் நல்லபடியா அமையணும். அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். இப்பயே உங்களுக்கு அந்த கவலை? அதான் நான் இருக்கேன்ல. உன்னை லேட்டா பாத்துட்டேன் சித்ரா. இல்லனா இப்படி ஒருத்தைய நான் கல்யாணம் பண்ணிருப்பேனா? எனக்கு டெய்லி நரக வேதனை. ஏன்டா இந்த வாழ்க்கை வாழ்றோம்னு தோணுது. பாருங்க குமார், மனசு விட்டுடக்கூடாது. எல்லாருக்கும் வாழ்க்கை ஒழுங்கா அமையறது இல்ல. அமையற வாழ்க்கைய நாம தான் சீர் பண்ணிக்கணும். அதான் சித்ரா, அதத்தான் நானும் யோசிக்கிறேன். பேசாம என்னோட கெஸ்ட் ஹவுஸ்லயே நாம 2 பேரும் தங்கிடுவோமா? புது வாழ்க்கை ஆரம்பிப்போமே. ஏங்க, உங்க வீட்ல உட்கார்ந்து பேசுற பேச்சா இது? சரி சரி, ராட்சசி வரா, சைலண்டா இரு. தேங்க்ஸ் மேடம். என்ன நீ என்ன முறைக்கிற? ஆபீஸ் ஃபைல பாத்துட்டு இருக்கோம், தெரியல? போய் வேலையை பாரு. என்னவோ வீட்டு சொத்தை நான் திருடி வைக்கிற மாதிரி பாக்குற. போ. என்ன குமார், ஏன் இப்படி எரிஞ்சு விடுறீங்க? அவளை பத்தி உனக்கு தெரியாது. கொஞ்சம் ஏமாந்தா உன்னையும் என்னையும் இதே ஹால்ல போட்டு மிதிச்சே சாகடிச்சிருவா. இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டதே பணத்துக்காக தான். அதுக்காக அவளுக்கு கோயிலா கட்ட முடியும்? சரி குமார், உங்க வயலே நீங்க மாட்டிக்க போறீங்க. சைலண்டா இருங்க. நம்ம விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஆனா இன்னும் தெரியாம இருக்க வாய்ப்பு இல்ல. தெரிஞ்சிருக்கோம், ஆனா வெளியே காட்டிக்காம இருக்கா. சரி சரி, சத்தமா பேசாதீங்க. அப்புறம் வெளிப்படையா வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே சித்ரா, நீ கிளம்பு, நம்ம வெளியே மீட் பண்ணுவோம். ஓகே சார். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு குறைக்காதா? கொஞ்சம் கூட பயமே கிடையாது. கட்டின பொண்டாட்டி இருக்கிறப்பவே காதலிய வீட்டுக்கு வர வைப்பியா? இதோட எத்தனை தடவை உன்கிட்ட சண்டை போட்டிருப்ப. ஏயா, ஒன்னும் தெரியாது அப்ராணி நினைச்சுதானே உன்னை எனக்கு கட்டி வச்சாங்க. ஆனா நீ எவ்வளவு பெரிய களவாணித்தனம் பண்ற. செய்யற தப்ப வீட்லயே வந்து செய்யறியே, உனக்கு எவ்வளவு இருமாப்பு. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சொல்லியா, பதில் சொல்லியா? இந்த பொண்ணி பால் குடிக்குமாங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய திருட்டு காரியம் பண்ற. அவள கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றியா? யார் வீடியா இது? உங்க அப்பா கட்டி வச்ச வீடா? எங்க அப்பா எனக்காக கட்டி வச்சதியா? அங்க வேற ஒருத்தைய கூட்டு போவியா? அவளோட குடும்பம் நடத்துவியா? குடும்பம் நடத்துவியா? என்ன விட்டுட்டு அவ கூட குடும்பம் நடத்துவியா? வாயை திறந்து பதில் பேசியா? அவ கழுத்துல தாலி கட்டிட்டியா? இல்ல அவளை வச்சிட்டு இருக்கியா நீ? வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது பேச மாட்டியா நீ? ஏயா பேசாம இருந்து கழுத்த இருக்கிற நீ? பேசியா பேசியான்றல்ல, வாயை திறந்து பேசியா? உன் மனசுல என்னதான் இருக்கு? உன் மூஞ்சுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்து எங்க அப்பா என்ன உனக்கு கட்டி வச்சார்ல சார். அப்புறம் ஏன் என்ன ஒதுக்கி வைக்கிற? சார், செல்போனை விட்டுட்டு போயிட்டேன். எடுத்துக்கிறேனே. யோ, பதில் சொல்லியா? வாய் திறந்து பேசியா? பேசியான்னு சொல்றேன்ல, வாயில என்னதான் வச்சிருக்க? பேசியா? வாய் திறந்து பேசியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்னையா என்கிட்ட குறை கண்ட? சொல்லியா? சொல்லியா? வாய் திறந்து பேசையா? ஏன் இப்படி இருக்க? சொல்லியா? வாயில என்னதான் வச்சிருக்க? உன் பொண்டாட்டி எப்படிடா இருக்கா? அவளுக்கு என்ன, அவ ரூம்குள்ளே ஜாலியா இருக்கா. ரூமை நான் திறக்கவே இல்லை. கல்யாணி கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் அவளுக்கு விடுதலையே கிடையாது. ச்சே, அவ எப்படிடா நமக்கு எதிரா மாறினா? தெரியலையம்மா, அவ தேவி விஷயத்துல இருந்தே மாறிட்டா. அவளை வெளியே விட்டா நமக்கு தான் ஆபத்து. நாம கல்யாணியை கவுக்க திட்டம் போட்டா இவன் மறைமுகமா அவளுக்கு உதவி செய்யறா. அதனாலதான் பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு அடைச்சு வைக்கிறதுக்கு சம்மதிச்சேன்.
அதெல்லாம் சரிடா, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. அதை விடுமா, அவசரமா ஏதோ பேசணும்னு சொன்னேன், இப்ப வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. என்னடா பண்றது, அந்த வீட்ல ஒரு குட்டி இருக்காளே நந்தினி, நந்தி மாதிரியே இருப்பா, அப்படி பிசின் மாதிரியே ஒட்டிக்கிறா. அவளை பிச்சு போட்டுட்டு வர்றதுக்குள்ள உயிரே போயிடுது. சரி சொல்லுமா, என்ன விஷயம்? ஏன்டா அந்த கூத்த கேக்குற? கொஞ்ச நேரத்துக்குள்ள என் உயிரே போயிட்டு வந்துருச்சு. என்னம்மா சொல்ற? நானும் நந்தினியும் கடைக்கு போயிட்டு வந்தோம்டா. அப்ப வர்ற வழியில இந்த ரப்பர் கம்பெனி வச்சிருக்கானே பிரகாஷ், அவன் என்ன பாத்துட்டான்டா. ஐயோ. நேரா நந்தினி முன்னாடியே வந்து என் பேரை சொல்றான். விமல் எப்படி இருக்கான்னு கேக்குறான். இது என்ன ஏழை வேஷம் போட்டிருக்கீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறான்டா. அது மட்டும் இல்லடா, என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாலே குள்ளச்சி நந்தினி, அவ வேற என்ன அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்காடா. அவளுக்கும் சந்தேகம் வராதபடி பிரகாஷ் கிட்டயும் பேச முடியாத மாதிரி அவனை சத்தம் போட்டு அனுப்பி வச்சுட்டேன்டா. கொஞ்சம் நான் ஏதாவது சொதப்பி இருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், நம்ம குட்டெல்லாம் அந்த நந்தினிக்கு வெளிப்பட்டு போயிருக்கோம். என்னம்மா, உன்னை யார் வெளியில வர சொன்னா? என்னடா நீ வேற, எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு ஜோசியமா தெரியும்? என்னம்மா நீ இப்படி பேசுற? நம்ம ஆள் மாறாட்டம் பண்ணி உன்னையே வேற யாரோ மாதிரி மாத்தி அந்த வீட்டுல போய் தங்க வச்சிருக்கோம். அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். சரிடா, சரி, இனிமேல் பாத்துக்கலாம். இத பாரு, நீ அந்த பிரகாஷ் கிட்ட பேசு. திரும்ப எப்பவாவது அந்த நந்தினியை பார்த்தான்னா பல்ல இழிச்சுக்கிட்டு நின்னுட போறான். அப்புறம் நம்ம குட்டு வெளிப்பட்டுற போதே. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக தாண்டா இங்க வந்தேன். சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் 2 நாளா தான் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிடும்ல. டேய், நாள் நெருங்க நெருங்க எனக்கு தாண்டா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இந்த கல்யாணி எப்பவும் போலீஸ் கேஸ்ன்னு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கிற பொண்ணு. எங்காவது ஏதாவது ஒரு மூலையில இருந்து நம்ம பத்தின பிரச்சனை வெளியில வந்துருச்சுன்னா என்னடா ஆகும்? சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாம் நமக்கு சாதகமாக தான் முடியும். நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. சரியா? நான் வரேன். ஏ தேவி, தேவி, என்னங்க? என் பேச்ச நீ கேட்க மாட்டியா? புருஷனோட விருப்பப்படி வாழ்றதுதான் பொண்டாட்டியோட கடமை. நான் அந்த அளவு சொல்லியும் இந்த மருந்த குடிக்காம வச்சிருக்கேன்னா என்னடி அர்த்தம்? குடிடி. முடியாதுன்னு சொல்றேன். குடி. முடியாது. ஏய் பாலா, டேய் பாலா, என்னடா ஆச்சு உனக்கு? பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருக்கா? டேய், முழுகாம இருக்க பொண்ண கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேணாம். டேய், என்னடா நீ பேசுற? குடிச்சிட்டு நீ கலட்டா பண்ணுவ, அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? அப்பா, இந்த மாதிரி நான் எப்பயாவது நடந்திருக்கேனாப்பா? சொல்லுங்கப்பா. இப்ப மட்டும் ஏன்டா அப்படி நடந்துக்கிற? அப்படி என்னடா உனக்குள்ள பிரச்சனை? மா, அவ முழுகாம இருக்கிறதா எனக்கு பிரச்சனை. அத முதல்ல கலைக்க சொல்லுங்க. ஏய் முட்டாள், கருவை எதுக்காடா கலைக்கணும்? அது நம்ம குடும்பத்தோட வாரிசுடா. அதான் ஏற்கனவே ஒரு வாரிசு இருக்குல்ல, அது போதும். இத கலைச்சே ஆகணும். மாமா, மாமா, ப்ளீஸ் மாமா. பாவம் மாமா தேவிகா, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க மாமா. எங்களுக்காகவாது பொறுத்து போங்க மாமா, ப்ளீஸ் மாமா. புத்தி கட்டவனே, அன்னைக்கு தேவி கர்ப்பத்தை கலைச்சுக்கிறேன்னு சொன்னது உன்னை அவ வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக. அன்னைக்கு அவ கர்ப்பத்தை கலைக்க வேணாம் நீ கெஞ்சினல்ல, இன்னைக்கு எதுக்குடா அவ கர்ப்பத்தை கலைக்க சொல்ற? நல்லா இருந்த உன் மனசை கலைச்சது யாரு சொல்லுடா. இப்ப அது பிரச்சனை இல்ல, அது யாருன்னு எனக்கு தெரியும். யாரு என்ன சொன்னாலும் இவன் புத்தி எங்க போச்சு? சோத்துல உப்பு போட்டுதானே நம்ம எல்லாம் சாப்பிடுறோம். டே பாலா, அப்பா நீங்க எதுவும் சொல்ல வேணாம்ப்பா. இப்போ இவ இந்த மருந்தை குடிச்சு கர்ப்பத்தை கலைச்சிக்கணும். அப்படி இல்ல, நான் விஷத்தை குடிச்சு என் உயிரை போக்கிக்குவேன். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும்.
அடி பெண்ணே பெண்ணே